என்னப்பா 1/2% எடுத்திருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 10 சட்டமன்ற வேட்பாளரும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுக்குறாங்க. காலமெல்லாம் 10 ஆண்டு காலம் கூட இருந்த விசிகாவுக்கு 6 இருந்ததை 8 ஆக்கி இருக்கிறாங்க. 5 இருந்த கம்யூனிஸ்டுக்கு 6 இருந்ததை 5 ஆக்கி இருக்கிறாங்க. மார்க்சிஸ்டுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் 2க்கும். அதை முதலமைச்சருடைய ராஜதந்திரம்னு சொல்ல முடியாதா? 2019 அதே மாதிரி போட்டாவை கட்டுறீங்க, 21 இதே மாதிரி போட்டா. இப்ப நான் கேட்கிறேன், அந்த போட்டாவே காட்டி இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு திமுகவே ஜெயிச்சிடலாம்னு நினைப்பா? வளர்ச்சி திட்டம் என்ன, நாட்டில் வாங்கிய கடன் எவ்வளவு, ஏத்திய வரி எவ்வளவு, இதைத்தானே நீங்க சொல்லணும். அண்ணா திமுக அப்படி போச்சு, அது அப்படி இருக்கு. நான் கேட்கிறேன், அண்ணா திமுக அப்படி இருப்பதனால் தான் நீங்க ஜெயிக்க போறீங்களா? இப்போ நீங்க நல்லது செஞ்ச வச்சு ஆட்சி அதிகாரத்தில் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்றீங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஏன் 8 சீட்டு கொடுக்குறீங்கல்ல, அவங்களுக்கு 2 சீட்டை சேர்த்து 10+1 ராஜ்யசபா சீட்டு விசிகா கொடுத்திருந்தா ராயல் சல்யூட் டு டிஎம்கே லீடர் அப்படித்தானே சொல்ல முடியும். ஆனா இங்க தலைகளா இருக்குது. இங்க வந்து அதிமுக வந்து இன்னைக்கு வந்து சசிகலா தனியா ஆட்கள் நிப்பாட்டுறாங்க. அது மாதிரி ஐயா மருத்துவர் ஐயா வந்து ஆளை நிப்பாட்டுற. சார், இந்த ஆட்களை நிப்பாட்ட வைக்கிறதே திமுக தான். இவர்களை பொறுத்தளவில் நாங்க பாபர், ஹுமாயூன், அக்பர், ஷாஜஹான், அவுரங்கசீப் இப்படித்தான் வருவோம் என்று சொன்னால் அதற்கு அப்பிறகு எதுக்கு ஜனநாயகம்? பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் தேர்தல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் அகடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கிறேன் சார். உசிலம்பட்டியிலேருந்து அந்த மதுரை மாவட்டம், அது சிவகங்கை மாவட்டம், தென்காசி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், அந்த பகுதிகளில் இப்போ வந்து எந்த அணி வந்து லீட் எடுக்குது சார்? இப்போ இந்த 2026 சட்டமன்ற பொது தேர்தல், அதில் வந்து இப்போ தென்பகுதி நீங்கள் கேட்குறீங்க. தென்பகுதி வந்து சென்ற முறையே அதிமுகவுக்கு சரிவை எல்லாம் கொடுக்கவில்லை. ஏற்கனவே அதிமுகவில் நிறைய பேர் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பகுதியில் இருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் குறிப்பாக உசிலம்பட்டியை நீங்கள் கேட்குறீங்க. உசிலம்பட்டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் அதிமுகவின் சார்பாக திரு மகேந்திரன் அவர்கள் நிற்கிறார். திரு ஐயப்பன் அவர்கள் எதிர்பார்த்தார், திரு ஓபிஎஸ் அவர்கள் நமக்கு திமுகவில் சீட்டு வாங்கி கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தார். ஆனால் திமுக ஓபிஎஸும் அதை செய்யவில்லை. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சசிகலம்மா அணிக்கு போயிட்டாங்க. அந்த ஆதரவாக அங்கே நிற்கிறாரு. இன்னொன்று, திமுக வந்து எதுக்குப்பா வம்பு, ஓபிஎஸுக்கும் கொடுக்க வேணாம், ஐயப்பனுக்கும் போயிட்டாரு, ஐயாது இங்கே சசிகலம்மா அணிக்கு போயிட்டாரு, அதனால் நம்ம காங்கிரஸுக்கு தள்ளி விட்டுட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனை இருக்காதுன்னு காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அதே மாதிரி மதுரையில் வந்து நேற்றைய தினம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அங்கே போய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு. ஏகப்பட்ட வரவேற்பு, மக்கள் கூட்டம் திரளாக இருந்தாங்க. அதில் வந்து அவர் பேசின அந்த பிரச்சார யுக்தி, ஏற்கனவே நீங்கள் சொன்னது மாதிரி மனிதனுக்கு மட்டும் இல்லை சார், ஒரு நிறுவனம், ஒரு நாடு அல்லது எதுவாக இருந்தாலும் முதல்ல தோற்றம், அப்புறம் வளர்ச்சி, அதுக்கு பிறகு அந்த வளர்ச்சியின் அடிப்படையில் உச்சத்தை அடைந்ததற்கு பிறகு ஒரு வீழ்ச்சி இருக்கும், அதுக்கப்புறம் சரிவு, அதோட வந்து வீழ்ச்சி முடிஞ்சிடும். அதுதான் 2017 ஏற்பட்ட கூட்டணி இப்ப திமுகவுக்கு ஒரு சரிவை சந்தித்து வீழ்ச்சியில் செல்லுகிறது. அப்படிதான் இன்னைக்கு திமுக தரப்பிலே இருக்கு. எப்படின்னா, நீங்க எப்ப இருந்து தேமுதிக உள்ள வந்ததோ அப்பயே வந்து திமுகவுக்கு ஒரு இது சரிவு ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, என்னப்பா 1/2% எடுத்திருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 10 சட்டமன்ற வேட்பாளரும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுக்குறாங்க. காலமெல்லாம் 10 ஆண்டு காலம் கூட இருந்த விசிகாவுக்கு 6 இருந்ததை 8 ஆக்கி இருக்கிறாங்க. 5 இருந்த கம்யூனிஸ்டுக்கு 6 இருந்ததை 5 ஆக்கி இருக்கிறாங்க. மார்க்சிஸ்டுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் 2க்கும். இது ஒன்று. அது முதலமைச்சருடைய ராஜதந்திரம்னு சொல்ல முடியாதா? அது பேர் ராஜதந்திரமே கிடையாது. ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு, கூட இருந்தவங்களுக்கு 1% எடுத்தவங்களுக்கு குறைச்சிருக்கீங்களே, இதுல என்ன ராஜதந்திரம்? அப்ப என்ன சீனியாரிட்டி இதுல? அப்போ புதுசா ஒருத்தவங்களை உள்ள இழுத்து போடணும் என்பதற்காக ஏன் இதை விசிகாவுக்கு கொடுத்துருக்கலாமே ஒரு ராஜ்யசபா சீட்டு? ஏன் 8 சீட்டு கொடுக்குறீங்கல்ல, அவங்களுக்கு 2 சீட்டை சேர்த்து 10+1 ராஜ்யசபா சீட்டு விசிகா கொடுத்திருந்தா ராயல் சல்யூட் டு டிஎம்கே லீடர் அப்படித்தானே சொல்ல முடியும். ஆனா இங்க தலைகளா இருக்குது. இப்பதான் வந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்ப அதை அப்படியே கொண்டு வந்து நீங்க மதுரையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா
தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் என்பது கடந்த 10 நாளைக்கு முன்னாடி வேற, இப்ப வேற. ஏ உடனுக்கு உடன் பதிலடி கொடுப்பேன் அப்படிங்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். எல்லாம் நேருக்கு நேரமா விவாதிப்போம். தனி மனித தாக்குதல் பண்ணால் நானும் பண்ணுவேன். திரு ராசா அவர்கள் பேசினார், பேசியதுக்கு பதில் சொன்னார். வேற என்ன இருக்குது? அவரை போய் கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன எப்படி பதில் சொல்றது? 2019 அதே மாதிரி போட்டாவை கட்டுறீங்க, 21 இதே மாதிரி போட்டா. இப்ப நான் கேட்கிறேன், அந்த போட்டாவே காட்டி இன்னொரு 50 வருஷத்துக்கு திமுகவே ஜெயிச்சிடலான்னு நினைப்பா? வளர்ச்சி திட்டம் என்ன, நாட்டில் வாங்கிய கடன் எவ்வளவு, ஏத்திய வரி எவ்வளவு, இதைத்தானே நீங்க சொல்லணும். ஆனா பதிலுக்கு பதில் அதே போல பேசுவது என்பதை விட அதுலேருந்து கடந்து போய் எதிர்கால திட்டங்களை கூடுதலாக பேசணும் அப்படின்றத எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. செய்ய வேண்டியது யாரு? ஆளுங்கட்சி தானே. ஆரம்பிச்சு வச்சது யாரு சார்? அவங்க தானே சார். இப்போ நாயகன் படம் போல அவர் நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்படின்னு பேசுவது என்பதை விட அதுலேருந்து கடந்து போயிட்டு இது ரெண்டும் பழைய கட்சி, ரொம்ப 50 வருஷம் 60 வருஷமா இருக்கிற கட்சி. இவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள்லாம் இருக்கும். தேர்தல் நேரத்தில் கூட அந்த சண்டை வரலன்னா அப்புறம் சண்டையே போடாம அப்புறம் நம்ம மறந்து போயிடுவாங்க சண்டை போடுறதுக்கு. அதனால இருக்கட்டும். ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது இல்லையா? அந்த எல்லையோடு நிறுத்தி கொண்டார்கள். அப்படிதான் நான் பாக்குறேன். இனிமேலுக்கு அந்த சண்டையெல்லாம் வராது. ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னு பாக்குறேன். நேற்று கூட எதிர்க்கட்சி தலைவர் மதுரையில் நடந்த விஷயங்களை பற்றி முன்னெடுத்து பேசுறாரு. நிறைய ஒரு ஆக்கப்பூர்வ திட்டங்களை அதையும் குறிப்பிடுறாரு. இப்போ அதை நோக்கி இந்த பரப்புரை காலம் இன்னும் வேகம் பிடித்தா அது ஆரோக்கியமான விஷயம்தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னும் கூடுதலாக போய் அந்த பிரச்சார காலத்தையே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களாம் விவாதத்தில் பேசுகிறப்ப எப்படி இந்த கலகலப்பாக மாற்றுவீங்களோ அதே போல் வடிவேலு காமெடி, சுந்தரசி காமெடி அதை சொல்லியும் கலகலப்பு ஏற்படுத்துகிறாரு. ஏன்னா ஒரு எல்லாமே இருக்கணும் இல்லை, உங்களுக்கு பிரச்சார காலத்தை எல்லாமே இருக்கணும். அதையும் தான் தொட்டு பார்க்குறாரு. எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிலை இந்த ஒரு 5 நாள் இன்னும் 6 நாள் தான் இருக்குது. இந்த 5 நாள் 6 நாளில் இந்த வட்டாரத்தில் அதை நேற்று மதுரையில் பேசுனது முக்கியம் இல்லை. அது மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. கடந்த முறை நூலில் தவறவிட்ட விஷயங்களை இந்த முறை இருக்கக்கூடாதுன்னு மெனக்கடுறாரு. அது வலிமையான கூட்டணியான திமுகவை மீறி எந்தளவு கை கொடுக்கும். ஏன்னா ஓபிஎஸும் இப்போ அங்கே போயிருக்காருல்ல, நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கணும்ல. கரெக்டு தான். ஆனால் அதே நேரத்தில் திமுகவுடன் இருக்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பெரிய கட்சி எது? காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸ் கட்சி திமுகவினுடைய வெற்றிக்கு ஒத்துழைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவங்க தானே எப்போ வருவாரா வரமாட்டாரா? வரவே மாட்டாரா? இல்லை வந்துக்கிட்டு இருக்கிறாரா? புதுச்சேரி வரைக்கும் வராரு, தமிழ்நாட்டுக்கு வரலையா? தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சி மாற்றம் நடக்காது. எது? காங்கிரஸ் வராது. நம்ம ஏன் தேவையில்லாமல் போய்கிட்டு நமக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்கல்ல, நம்ம ஏதோ தாவேக்காவை காட்டி ஒரு தன்னுடைய தகுதியை உயர்த்திக்கிட்டோம், டிமாண்ட் வச்சோம். அதனால் அதுக்கு ஒரு 3 சீட்டை கொடுத்து 28 சீட்டு வாங்கிக்கிட்டோம். அந்த இதோட காங்கிரஸ் இருக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இல்லை. அது ஒரு புறம். இன்னொரு புறம் சார், தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 74 வயது அடைந்த தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர், 71 வயதில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதில் இந்த 2 பேருக்கு நடுவில் தான் இப்போ போட்டி. நான் பல நாள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். கட்டமைப்பும் நாட்டுக்கு தேவையான வளர்ச்சியும் தந்த ஒரு இயக்கங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் தான். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது இன்னைக்கு மக்கள் யாரை நம்புகிறார்கள்னா, தெரியாத ஒருத்தரை நம்புறதுக்கு தெரிஞ்சவங்களை நம்பி இது பண்ணலாம்ன்ற மாதிரி தான் இப்போ திமுக களத்தில் நிற்கிது. இது ஒன்று. இன்னொரு விஷயம், நீங்கள் எதை சொல்லி விவாதிக்க வேண்டும் அப்படின்னு திமுக என்ன நினைக்குதுன்னா, திமுக அப்படி போச்சு, அது அப்படி இருக்கு. நான் கேட்குறேன், திமுக அப்படி இருப்பதனால்தான் நீங்கள் ஜெயிக்க போறீங்களா? அப்போ நீங்கள் நல்லது செஞ்ச வச்சு ஆட்சி அதிகாரத்தில் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்றீங்களா? ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டில் 10 ஆண்டு காலத்தில் வாங்கிய கடன் எவ்வளவோ அதே இது வரைக்கும் 52லேருந்து 80 கடனோ அதைத்தான் திமுக 5 ஆண்டு காலத்தில் வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, 2011 2021 வரைக்கும் ஏறத்தாழ 76 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 17 மருத்துவ கல்லூரிகள், 6 சட்டக் கல்லூரிகள், அது மாதிரி கால்நடை கல்லூரி, விவசாய கல்லூரி, இவ்வளவையும் செய்து காட்டிய 10 ஆண்டு காலத்தில் செய்தாங்களா? நீங்க ஒன்று சொல்லுங்களா?
ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். பால் விலை 2011 எவ்வளவு, 2021 எவ்வளவு, 2026 எவ்வளவு, எது தேவை? ஒரு பயண சீட்டு எடுத்துக்கங்க. மாநகர பேருந்தில் ஆண்கள் பயணிக்கிறார்கள், அவங்க தான் டிக்கெட் வாங்குறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, 2021 எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு, ஒரு பருப்பு 1 கிலோ பருப்பு எவ்வளவு, டிலைட் பால் யார் சார் கேட்டா 90 நாளைக்கு இருக்குமா? ஒரு கொடுக்குற பாலே வரமாட்டேங்குது, அதிலே வந்து கொழுப்பை உறிஞ்சிட்டு கொடுக்குறீங்க. ஆகவே நீங்கள் வரின்ற பேரில் மக்களினுடைய ரத்தத்தையும் உறிஞ்சுகிறீர்கள். ஆகவே ஒரு சாமானிய மனிதனாக, ஒரு விவசாயியாக, ஒரு முன்னாள் முதலமைச்சராக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் 196 தொகுதியில் முதல் சுற்றுப்பிரயாணத்தை முடித்து விட்டார். இன்னொரு விஷயமும் வந்து பேசப்பட்டது எதிர்கட்சி தரப்புல இருந்து. அதாவது பார்த்திங்கன்னா, நெல்லுக்கான இந்த கூடுதல் சுமையை வந்து மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு சுற்றறிக்கை மூலயமா வந்து அறிவிச்சிருக்காங்க. அது குறித்து எதிர்கட்சி தலைவர் வந்து எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. அந்த ஒரு பேச்சையும் வந்து களத்தில் வந்து சார், நீங்க என்னன்னா எதிர்க்கட்சி தலைவர் பேசல, எதிர்க்கட்சி தலைவர் பேசுனா நீங்க பேச மாட்டீங்களா? ஆளுங்கட்சி யாரு? 40 MP ஜெயிச்சது யாரு? 39 MP ஜெயிச்சது யாரு? 40-39 MP ஜெயிச்சதுனால தமிழ்நாட்டுக்கு நீங்க மாநில உரிமையை மீட்டது என்ன? ஒன்னு சொல்லுங்கன்னு தான் கேட்கிறோம். ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. இல்ல நாங்க கவர்னர் மேல கேஸ போட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம், அது மாநில உரிமை. என்ன மீட்டிங்க? என்ன சொல்றீங்க? நாங்க எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இனிமேலுக்கு கட்சிக்காரங்களையே நாங்க துணைவேந்தரா போட்டுறோம். அதானே அர்த்தம்? முதலமைச்சரை நியமிப்பாருன்னு என்ன சார் அர்த்தம்? அப்போ இது மாதிரி தான் எல்லாமே அரசியல் சாயம் பூசிவிட்டால் மற்றவர்கள் ஒரு நடுநிலையாளர்கள் நாட்டில் யாருமே இருக்கக்கூடாதா என்ன? அதைத்தான் திமுக விரும்புதா என்ன? ஆகையினால இங்க முதல் சுற்றுப்பிரயாணம் போயிட்டு 2வது சுற்றுப்பிரயாணம் தமிழ்நாடு முழுக்க சென்று கொண்டிருக்கிறார் இந்த வயதில். ஆகவே அவருடைய அந்த அனுபவம் ஒரு விவசாயி என்ற பார்வை மட்டும் இல்லை. ஒரு விவசாயின்னு சொன்னா, விவசாயின்னா அது வந்து தன்னை வந்து ஒரு தமிழனாக, ஒரு விவசாயியாக சொல்லுகிறோம் என்றால் அது இந்த மண்ணுக்கும் இந்த கலாச்சாரத்துக்கும் ஒரு பெருமைன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். விவசாயின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துக்கல, டபுள் ஏசியை வச்சு அப்பா ஃபுல்லாக வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஏசியை போட்டு தூங்குறது இல்லை, சைலண்டில் போட்டு தூங்குறவர் கிடையாது. இதேது திருவாரூருக்கு நீங்கள் டெல்டாக்காரர் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார்ல, ஏன் திருவாரூருக்கு போல? ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போனார். உணவுத்துறை அமைச்சர், முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்கள் கூட இருந்தார். அப்போ அங்கே அது மாதிரி கள்ளக்குறிச்சிக்கு உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர் போனார்கள். ஆகவே அதுக்கு பிறகுதான் சட்டமன்றத்துக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டில் எந்த ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தாலும் முதலிடத்தில் இருப்பவர் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்பதை. ஆனா திருவாரூர்ல இருந்து என்ன பண்ணாங்க? அந்த நெல்மணிகளை தலைமைச் செயலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஏதாவது இந்த ஊரில் நடந்தது உண்டா சார்? என்ன சார் இது? இவர்களை பொறுத்தளவில் நாங்க பாபர், ஹுமாயூன், அக்பர், ஷாஜஹான், அவுரங்கசீப் இப்படித்தான் வருவோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு எதுக்கு ஜனநாயகம்? அதை தானே நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஆகவே இங்க அப்படி இல்லை. இங்க பிரச்சனை இருக்கா? ஆமா பிரச்சனை இருக்கு. எதுலதான் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம், இங்க வந்து அதிமுக வந்து இன்னைக்கு வந்து சசிகலாமா தனியா ஆட்கள் நிப்பாட்டுறாங்க. அது மாதிரி ஐயா மருத்துவர் ஐயா வந்து ஆளை நிப்பாட்டுற. சார், இந்த ஆட்களை நிப்பாட்ட வைக்கிறதே திமுக தான். மக்களுக்கு தெரியாதா என்ன சார்? நாங்க தனியா நிக்கிறோம். இல்லை, இது போன்ற தடைகள், சவால்கள், நெருக்கடிகள் இதையெல்லாம் முறியடித்து இப்போ அதிமுக தலைமையிலான என்டிஏ வெற்றி பெறுவது எப்படி? குறிப்பாக சவுத்தில் இந்த பகுதிகளை வந்து இந்த கூடுதல் கவனத்தை எப்படிலாம் வந்து எடுக்க போகிறீங்க? எப்படி வந்து இதில் வந்து வெற்றி காண போகிறீங்க? சார், நீங்கள் தமிழ்நாடு முழுக்கவே ஒரு ஆளுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எதிர்ப்பலை இருக்கிறது. விளம்பரங்கள் அதிகமாக இருந்தால் எதுக்கு சார் ஒரு விளம்பரத்தை நிறைய கொடுப்போம்? அந்த விற்காத பொருளுக்கு அதை அறுவடையை வந்து சரியான முறையில் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 100% அறுவடை பண்ணக்கூடிய தகுதியும் ஆற்றலும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் எதிர்க்கட்சி தொண்டர்களுக்கும் உண்டுன்னு தான் சொல்கிறேன். அது கடைசி 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க எல்லாருமே, கடைசி 2 நாளில் வந்து கூடுதல் விழிப்புணர்வு தேவை. அது வந்து அதிமுக இருக்குதா? இன்னைக்கு இருக்குதா? கடைசி 2 நாள் என்ன கூடுதல் விழிப்புணர்வு? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து சொல்லப்படுகிறது. அதுதான் சார். என்ன சார் கூடுதல் விழிப்புணர்வு?
ஏன் அதிக கடன் வாங்கினது அப்ப மட்டும் குறைஞ்சு போயிருமா என்ன? இப்ப வருடத்துக்கு 78,000 கோடி வட்டி கட்டுறமே, அது குறைஞ்சிருமா என்ன? களப்பணியில் வந்து இன்னும் அதீத வந்து முக்கியத்துவம் இருக்கணும், அதீத வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். அது ரொம்ப வந்து அது அதிமுக அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி விழிப்புணர்வுடன் தான் இருக்கிறாங்க. நீங்க அதிமுக பிரச்சாரத்தை நீங்க பாருங்க. எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஒரு பிரச்சாரத்தில் வருகிறார். அது மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு பிரச்சாரத்தில் வருகிறார். திரு அண்ணாமலை ஒரு பிரச்சாரத்தில் வருகிறார். இந்திய நாட்டினுடைய பிரதமர் 3 முறை தமிழ்நாட்டிற்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து விட்டார். ஆனால் இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வரவே இல்லையே. வருவாரா? வரமாட்டார். ஆகவே அவர்களுடைய நோக்கம் என்பது வேற. இதுதான் ஒரு தேர்தல்ல மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணி இருக்குல்ல. நீங்க தென்பகுதின்னு கேட்டதனால சொல்றேன். தென்பகுதியை பொறுத்தளவுல ஏற்கனவே வந்து நம்ம தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் இங்க எல்லாத்துலயுமே அமமுக ஒரு ஒரு வளர்ச்சியை பெற்றிருந்து இன்றைக்கு அவங்க தனியா நின்றிருந்தாங்க 2021ல. ஆனா 2021, 19ல நாடாளுமன்ற தேர்தல் தனியா நின்றதுனால அதிமுகவுக்கு ஒரு சிறு பின்னடைவு வந்தது உண்மைதான். ஆகையினால அமமுக இன்னைக்கு அதிமுக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் திரு டிடிவி தினகரனும் ஒரே இது பிரச்சாரம் செய்கிற போது அங்கு வந்து அது கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும் திரு ஏசிய சண்முகமா இருக்கட்டும், எல்லா தலைவர்களும் அங்க கூட இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுதான் சார் நான் பார்க்குற பார்வை. இப்போ இந்த தென்காசி, ராமநாதபுரம் இதெல்லாம் வந்து தூத்துக்குடி இந்த பகுதியெல்லாம் இன்னும் உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ அந்த பகுதியில் கூட விஜய் வந்து சமீபத்தில் கொஞ்சம் லீடு எடுத்தார் அந்த ரோட் ஷோ மூலயமா. அதனோடு பார்க்குற பொழுது உங்களுடைய பங்களிப்பு. நீங்க தூத்துக்குடியை பொறுத்தளவுல உங்களுக்கே தெரியும், அந்த அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் மீது ஒரு கிராம மக்கள் அவரை எதிர்த்தாங்க. அதே மாதிரி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்செந்தூர்ல மக்கள் என்ன மாதிரிலாம் அவரை வந்து ஊருக்குள்ள வரவிடாம ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்படின்னு தெரியும். முழுக்க முழுக்க சார் இந்த அரசினுடைய சேவை என்பது மக்களுக்கான சேவையா இல்லை, தமக்கான சேவையை அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் மக்கள் எல்லா இடத்துலையும் அவர்களுக்கு தகுந்த வரவேற்பை கொடுக்க விரும்பல. இதுதான் அப்படியே தேர்தலில் பிரதிபலிக்கும். பொறுத்து இது பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்து நோக்கி இதயங்கன நன்றி. மிக்க நன்றி சார்.